ஒரு நைட்டுக்குள்ளே ஹீரோனோட வாழ்க்கையை புரட்டி போட்ட கதையை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்து கேட்டுட்டு இருக்க ஆயில் கடலோட சிற்றம் எல்லாம் வித்தியாசமாக வந்து இருக்குது. ரொம்ப வந்து கொந்தளிக்குது. அதுக்கு நடுவில் ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. அவர் சுற்றி முழுக்க காக்காவாக வந்து பறக்குது. காக்கா மனுஷன் மாதிரி வந்து இருக்கிறாரு. ஒரு பொண்ணுக்கு நைட் மேர் வருது. டக்குன்னு எழுந்திருக்கிறா. அவள் தான் ஹீரோ. அவள் தலைவாணி கட்டியில் காக்கா இறங்க வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு போலீஸ் நைட்டாக அது யூனிஃபார்ம்லாம் எடுத்து போட்டு போகிறான். யாரோ இவ்வளோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பையனை வந்து காட்டுறாங்க. ரொம்ப வேகமாக வந்து வரான். அந்த இடத்துல அவன் காரை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இந்த போலீஸ் பொண்ணு பார்த்துட்டு இருக்கலே ஒரு வயசானவர் வந்து நடந்து வராரு. அவர் மேலே விட்டு ஏற்ற இவன் அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் நின்று அந்த பர்சனை தேடி பார்த்தா காணும். ரத்தக்கரையாக வந்து இருக்குது. அவனை அரெஸ்ட் பண்ணுறான். அவன் ஒரு சைக்கோ போல் சிரிச்சுட்டே அந்த பர்சனே வந்து காணும். என்ன நீ லூஸ் தனமாக அரெஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்ல நீ வாய் மூட்டுவான்னு சொல்லி அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. மிஸ்ஸிங் நிறைய ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. இதுலேருந்து வந்து சீஃப் யார் இவனா, இவெல்லாம் ஆல்ரெடி நிறைய கேஸ் வந்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வயிற்றில் ஒரு நறுக்குன்னு ஒன்று குத்திட்டு இவனோட பழைய கேஸில் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்து நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் 2 போலீஸ் எங்கே போனாங்கன்னு சொல்ல அவங்க காரில் எங்கேயோ தனியாக போயிருப்பாங்க போல். இரண்டு அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் வயசான வித்தியாசமான பர்சனை பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்ல அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. இந்த செஃப் அந்த பையன் ட்ரெஸ் மாற்றதான் ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் கிட்ட அவர் வந்து கேட்குறாரு ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு கேட்க இந்த பையன் காலில் அடிச்சிட்டான் அப்படின்னா அந்த பர்சனோட ரத்தம் இருக்குது அப்படின்னா அவன் எங்கே அப்படின்னு சொல்லையில தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவன் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காலில் ஏற்றிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணோட கரை தான் இது. அதே போலீஸ் ஸ்டேஷனில் இன்னொருத்தன் வந்து இருக்கிறான். அவனோட ஒய்ஃப் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணியிருப்பான் போல். அவனை உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. சடனாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பர்சன் வந்து நிற்கிறாரு. உடனே அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. நீங்கள் யார், உங்களை எதுக்கு அந்த பையன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணால், இந்த ஆக்சிடென்ட்லையுமே வந்து நீங்கள் மறைஞ்சு போயிட்டீங்களே, எங்கே போனீங்க, உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தும் அவ்வளோ பெரிய அடியெல்லாம் வந்து படலை, சின்ன சின்ன அடி தானே வந்து பட்டுக்குன்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. உடனே டாக்டர் கால் பண்ணி வர சொல்லி இவருக்கு அடிபட்டுருக்குல்ல ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அவரும் கொடுக்குறாரு. உண்மையிலேயே இவருக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. இவரால் பேச முடியும். டாக்டர் சொல்கிறாரு அந்த பர்சன் கிட்ட எந்த திங்ஸுமே இல்லை, ஒரு புக்கை தவிர. அதில் நிறைய பேர் வந்து இருக்குது, டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ்லாம் வந்து இருக்குது. அந்த நேரத்தில் டாக்டருக்கு ஒரு நைட் மேர் வந்து இவனுக்கு எல்லா விஷயமே வந்து தெரியும்னு வந்து சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்க கத்தியை வச்சு அந்த பர்சனை கொல்ல வந்துடுறாரு. உடனே போலீஸ்லாம் பிடிச்சி இவனும் ஒரு சைக்கோவாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. அப்போ தான் இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. இவர் கையில் ஏதோ ஒரு ஒற்றை மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. கீழே இருக்க அந்த டாக்டரும் கையை வச்சு பார்க்குறாரு. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் அதில் காக்காலாம் வந்து இருக்குது. அந்த பர்சனை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் 1980களில் இறந்து போயிட்டீங்கன்னு வந்து போட்டிருக்கு. அதுவும் 75 வயசில். இப்போ நீங்கள் எப்படி இவ்வளோ எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சீஃப் வந்து கேட்டுட்ருக்கேல அதுக்குமே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் சீஃபோட கண்ணை அந்த பர்சன் பார்த்துட்டு இருப்பாரு. சீஃபுக்கு நைட் மேர் வருது. செம்ம கடுப்பாகி வீட்டுக்கு கிளம்பலான்னு ஐடியா பண்ணுறாரு. இந்த பர்சனை ஜெயிலில் அடைச்சி போட சொல்லிடுறாரு. அந்த 2 லேடி போலீஸும் கீழே கொண்டாந்து ஜெயிலில் அந்த பர்சனை அடைச்சி போட ஹீரோயினுக்கு நைட் மேர் வருது. பக்கத்தில் இருக்க அந்த லேடி போலீஸ்க்கும் இதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் தானே, லைக் அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு தெரியாத பர்சனை பிடிச்சி அடித்து கொண்டு இருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு அவள் அழுதுட்டு ஓடி போக ஹீரோயின் அந்த லாக்கரில் அவரை அடைச்சி நீங்கள் யாருன்னு வந்து தெரியல, ஆனால் நாளைக்கு ரிலீஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு லேடி போலீஸ்ட்டை ஏன் அழுதுகிட்டே ஓடி போனுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பர்சனை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சீஃப் வந்து சொல்கிறாரு நான் வீட்டுக்கு போகிறேன், அந்த டாக்டரோட ஒய்ஃபு கால் பண்ணேன் எடுக்கலை, நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸ் தானே, போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அனுப்பிச்சுட்டு லைக் ஹீரோயின் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறாரு சீஃப். ஹீரோயின் கேட்குறாங்க நான் இன்றைக்கி தானே டியூட்டி வந்திருக்கேன், 3 கேஸ் வந்து ஆகிருக்கு, எப்படி நான் பார்த்துக்கேன் அப்படின்னு வந்து கேட்கல. நீ நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சீஃப் அந்த இடத்த விட்டு கிளம்பி கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த பர்சன் பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தோன்னு ஜெர்க் ஆகிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருப்பான்ல அவனை அந்த பர்சன் இருக்கார்ல ஒரு இறக வச்சு அவனோட பல்ல புடிங்கி வந்து எடுக்கிறாரு. சேம் டைம் அவனை ஹிப்னாட்டிசம் பண்ணி ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வச்சுட்டு இருக்கையில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நபர் கொண்டு வந்த புக்கில் இருக்க நேமெல்லாம் உங்களோட டேட்டா பேஸில் வச்சு சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அங்கே எல்லாருமே வந்து கெட்டவங்களாக தான் வந்து இருக்கிறாங்க. ஒருத்தன் திருடனாக இருக்கான், கொலகாரனாக இருக்கான், இப்படிங்கெல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாமே இறந்து போயிருக்காங்கிற விஷயத்த நோட் பண்ண ஹீரோயினும் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கேமராவில் பார்க்கல. பக்கத்து ரூமில் இருக்க ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணால அவன் ஜெயில் கம்பியில் போய் நங்குன்னு முட்டிக்க உடனே ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்து ஜெயிலை விட்டு அவனை வெளியே எடுக்க மயக்க மட்டும் கீழே விழுகிறான். இதை பார்த்துட்டு இருந்த சைக்கோ டாக்டர் என்னை வெளியே விட்டிங்கன்னா அவனை நான் காப்பாற்றுறேன்னு சொல்ல ஃபஸ்ட்டு ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு உயிர் உங்கள் முன்னாடி இறந்து போகணுமான்னு கேட்க அவனை அலோவ் பண்ணுறாங்க. உயிர் வந்துடுது. அந்த பர்சனை பார்த்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இறந்து போயிடறான். கப்புள்ஸ் வந்து அந்த டாக்டரோட வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அங்கே அவங்க பொண்ணு கொடூரமாக இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. நம்ம பார்த்த சீஃபும் சாதாரண சைக்கோலாம் இல்லை. அவன் வந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபடுற மாதிரியான ஒரு போலீஸு. சேம் டைம் அந்த மாதிரி பசங்களை கொடூரமாக அடித்து வெட்டி ஃப்ரிட்ஜில் கொண்டாந்து வச்சு தூக்கி போட்டுருவான். ஹீரோயினும் அந்த இறந்து போனவனை டாக்டரோட ஹெல்ப் மூலியமாக மேலே கொண்டாந்து வைக்க அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது.
இந்த மாதிரி தன்னோட குடும்பத்தையே கொல்ற அளவுக்கான சைக்கோ தான் அந்த டாக்டர், அவனை வெளியே விட்டுறாதீங்கன்னு சொல்ல ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் அவனை வெளியே விட்டுட்டாங்கல்ல. திரும்பி வந்து பார்க்கல அந்த டாக்டர் என்னை பற்றி தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொல்ல முயற்சி பண்ணேன். அங்கே 2 பேரும் சண்டை வருது. ஹீரோயின் அவனை ஒரு வழியாக லாக் பண்ணிடுறாங்க. சீஃப் வீட்டில் மூஞ்சி கழுவுறாரு. அந்த பர்சனோட மூஞ்சி கண்ணாடி கிட்ட வருது. ஹீரோயினும் அந்த டாக்டர் சைக்கோவை லாக்கில் வச்சு அடைச்சிட்டு பக்கத்தில் அந்த பர்சன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் ஹீரோயினோட பாஸ்ட்டை ஞாபகப்படுத்துறாரு. சின்ன வயசில் ஹீரோயினோட அப்பா அந்த பொண்ணை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. சேம் டைம் அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்து தான் இந்த மாதிரி டாக்டர் ஆகிற விஷயத்த நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சீஃப் கிட்ட சொல்கிறாங்க. அவரும் நீ எதுக்கும் பயப்படாத, நான் வந்துடுறேன்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருக்க ஷார்ட் கன்னை எடுத்து ப்ரிப்பேர் ஆகிறாரு. ஜெயிலில் ஸ்டார்டிங்கில் காரில் ஒரு பொண்ணை இடிச்சிருப்பான்ல, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி அந்த பர்சன்கிட்ட ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. நீ பண்ண தப்பு உனக்கு வந்து தெரியும். அந்த பொண்ணை நீ காரில் இடிச்சிருந்தாலுமே அவளுக்கு வந்து உயிர் வந்து இருந்துச்சு. நீ நினச்சிருந்தா அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி இருக்கலாம். நீ வேணும்னே விட்டுட்டு வந்துட்ட. இப்போ கூட அவளுக்கு உயிர் இருக்குது, நீ வெளியே போனால் காப்பாற்றலான்னு சொல்ல என்னால் இங்கேருந்து வெளியே போக முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அந்த பர்சன் கிட்ட சொல்கிறான். மேலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கப்பிள்ஸ் வந்து எப்படி இவன் இறந்து போனான்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்க அவனே கம்பியில் நங்குன்னு முட்டி இறந்து போயிட்டான்னு சொல்லி அந்த கப்பிள்ஸ்ட்ட சொல்லல. கீழே இருக்க அந்த டாக்டர் கூப்பிட்டு வந்தால் எல்லா விஷயமும் வந்து தெரியும். அவன் கொடூரமான சைக்கோவாக இருக்கான், அவன் ஃபேமிலி மேலேயே வந்து ரிசர்ச்சே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து என்ன மாதிரியான ரிசர்ச்சை பண்ணேன்னு சொல்லி அவன் கிட்ட கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், உயிரை அதிகமாக வாழணும்னு சொல்லிட்டு இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கையை குறைக்கணுங்கிறதுக்காக என்னோட பையனோட பிரெயின்லேயே வந்து நான் ரிசர்ச் பண்ணேன். லேடி கப்புள் போலீஸ்ட்ட சொல்ல அந்த ஜென் கப்புள் போலீஸ் கீழே வந்து அந்த பர்சனை பார்க்குறாரு. அவன் அந்த ஒரு பையனை கொடூரமாக கொண்டிருப்பான்ல கப்புளாக சேர்ந்து, அதெல்லாம் வந்து நைட் மேராக வருது. போலீஸை கண்ட்ரோல் பண்ண அந்த பர்சன் மேலே போய் அந்த டாக்டரை அடி நடிக்க வைக்கிறாரு. பெஞ்சு கீழே விழுகுது. அது ஷார்ப்பான எட்ஜில் அந்த டாக்டரோட மூஞ்சியை வச்சு கொடூரமாக அந்த போலீஸ் அடிக்க ஆரம்பிக்க ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. பக்கத்தில் இருக்க அந்த ரேலி கப்புள் போலீஸ், இங்கே பாரு, அவனை நீ இதுக்கு முன்னாடியே வந்து அடிச்சிட்ட, நீயும் தான் மாட்டிப்ப, இவன் இறந்து போனதை இந்த தடையமே இல்லாமல் அழிச்சிருவோன்னு சொல்லி அவன் மைண்டை கன்வின்ஸ் பண்ண வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறா. கீழே போகிறா. கார் ஆக்சிடென்ட் பையன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஆக்செப்ட் பண்ண பொண்ணு உயிரோட தான் வந்து இருந்தா, இப்போவும் உயிரோட இருக்க சான்சஸ் இருக்குது, போனால் அவளை காப்பாற்றணும்னு சொல்ல அந்த பர்சன் சொல்கிறாரு அவள் இறந்து போயிட்டா. ஹீரோயின் உடனே வந்து உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சின்ன வயசில் இவ தப்பிக்கிறதுக்கு ஒரு நபர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். இவங்க அப்பாவை அந்த இடத்துல கொன்று ஹீரோயினை தப்பிக்க வச்சுருப்பாரு. அது இவர் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரிய வர இன்னொன்று சொல்கிறாரு, மேலே இருக்க கப்புள் போலீஸ் உன்னை கொல்லான்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க, நீ தப்பிச்சிட்டு இங்கே இருந்துன்னு. இருந்தாலும் ஹீரோயின் அதை நம்பாமல் மேலே போய் அந்த கப்புள் போலீஸ் பேசுகிறத கேட்குறாங்க. அவர் சொன்ன மாதிரியே இவங்க அந்த பிளான் தான் வந்து போடுறாங்க. சேர்த்து சீஃபையும் கொல்லாமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கல, டக்குன்னு கால் பண்ணி சீஃப் கிட்ட பேசுகிறா. ஹீரோயினை கப்புள் போலீஸ் 2 பேரும் பார்த்துட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அவகிட்ட இருக்கிற ஸ்ப்ரே பாட்டில் வச்சு அந்த ஜென் போலீஸ் மேலே அடிச்சு விட்டுறாங்க. இந்த சீஃப் கிளம்ப வேறு வந்தால் டார்ச்சர் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே சீஃப் என்ட்ரி ஆகிறாரு. என்னை பார்த்தாடா கிழவன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தலையில ஒன்று வச்சு விட்டுறாரு. எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. 2 பேரும் வெளியே வந்தீங்கன்னா வலிக்காமல் கொள்றேன்னு சொல்லி சீஃப் சொல்கிறான். இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் கையில் இருக்க கத்தியை வச்சு சீஃபோட காலில் வெட்டிட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் லாக் போட்டுறாங்க. அந்த கப்புள் போலீஸ் இருக்கால அவளும் வந்து ஒழிஞ்சுக்கிறான். டோரை உடைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து சீஃப் கதை வந்து உடைக்க ட்ரை பண்ணுறாரு. டோர் கொஞ்சம் வீக்காக இருக்கனால உடஞ்சிருது. அந்த இடத்துல அந்த லேடி போலீஸ்க்கு அடியும் வந்து பட்டுது. இன்னொரு டோர் இருக்கும்ல கீழே அந்த ஜெயில் கதிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அங்கே வந்து லாக் பண்ணிடுறாங்க. அந்த டோரை உடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். இருந்தாலும் அந்த சீஃப் வந்து உடைக்க ட்ரை பண்ணுறான், உடைக்க வந்து முடியலை. ஹீரோயினை பார்த்துட்டு வந்து அந்த பர்சன் கிட்ட, நீ என்ன இதுக்கெல்லாம் காரணம், நீ நினச்சா எங்கள் எல்லாரையும் வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லலை, நான் உன்னை மட்டும் வேணால் காப்பாற்றுறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து விதி முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக வந்து இறந்து போகிறாங்க, இங்கேருந்து நீ வெளியே போகலன்னா அந்த சீஃப் வந்து எண்ணெயை வந்து ஊற்றிட்டு வந்து இருக்கிறான், போலீஸ் ஸ்டேஷனை வச்சு மொத்தமாக கொளுத்தி விட்டுருவான், நீ எப்படியாச்சும் தப்பிச்சிருன்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட சொல்ல சீஃப் போலீஸ் ஸ்டேஷனில் பற்ற வச்சு விட்டுறாரு. ஹீரோயின் இங்கே எல்லா லாக்கையும் திறந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சாக்கு துணி வந்து இருக்கும், அதை வந்து நினச்சிட்டு எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அந்த பர்சன் நான்லாம் வெளியே வர மாட்டேன், நான் இங்கேயே வந்து இருக்கிறேன், நீங்கள் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அமுச்சு விட்டுறாரு. இவங்களும் எல்லாரும் அந்த சாக்கு பையை சொன்ன மாதிரி போட்டுக்கிட்டு கிளம்பி போக அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணால அந்த பையனை பார்த்த சீஃப் டக்குன்னு கண்ணை வச்சு சுடுறாரு. பக்கத்தில் இருக்க கிளாஸை உடச்சிட்டு வெளில போயிடலான்னு சொல்லி அந்த லேடி போலீஸ் ஐடியா பண்ணுறா. ஆனால் வலிக்கு விட்டு கண்ணாடியிலே கழுத்து வந்து மாட்டிக்குது. அந்த சீப் சைக்கோ அந்த கன்னை எடுத்துகிட்டு வந்து கழுத்துலேயே வச்சு ரசித்து கொள்ளுறான். கார் ஆக்சிடென்ட் பண்ண பையனை இழுத்துட்டு போய் சூப்பாலிஷ் பண்ணுவாங்கள்ல அந்த மிஷினில் மூஞ்சியை வச்சு தேய்ச்சி நசுக்கியே வந்து அவனை கொன்னுறாரு. இதை பார்த்த ஹீரோயின் இவனை விட்டால் நம்மளே வந்து கொன்னுருவான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பெட்ரோலை எடுத்து தூக்கி போட இவனுக்கு இருக்குத்தனமாக சுடுவான். அங்கேயே அவன் பற்றிக்கிட்டு இறந்து வந்து போயிடுறான். சீப் டோரை உடைக்க ஒரு மிஷின் எடுத்துருப்பான்ல அதை வச்சு ஸ்டேஷனோட டோரை அடித்து உடச்சி ஹீரோயின் வெளியே வந்து நிற்க பின்னாடியே வந்த அந்த பர்சன் சிகரெட்டை பற்ற வைக்கிறாரு. அதுவும் அவரோட புக்கு நெருப்பில் எரியுது. ஆனால் அந்த புக்குக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை.
அந்த புக்கை ஹீரோயின்ட்ட கொடுக்க படித்து பார்க்குறாங்க. இந்த பர்சன் யாருன்னு தெரிய வருது. இவர் சாதாரண மனுஷன் வந்து இல்லை, நரகத்துலேருந்து வந்த ஒரு நபர். அந்த பர்சன் யார், அவரோட பேர் என்ன, அவரோட உண்மையான உருவம் எப்படியெல்லாம் வந்து இருக்குது, அது எல்லாமே இந்த புக்கில் தெளிவாக போட்டிருக்கு. அந்த பர்சன் எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க எல்லாரையும் நான் வந்து கொல்ல போகிறேன், அதுக்கு உன்னோட உதவி வந்து தேவை. அதனால தான் நான் சின்ன வயசுலேயே உன்னை வந்து காப்பாற்றினேன், உனக்கு இந்த வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து தெரியும், எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல அவளும் இவரை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. இதோட வந்து படம் முடியுது. இந்த படம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.